சமூக வலைத்தளத்துல போட்டோவே போடாதவங்கள நீங்க பார்த்திருக்கீங்களா? செல்ஃபி இல்ல, கொண்டாட்டம் இல்ல, எந்த அப்டேட்டும் இல்ல, எல்லாரும் கவனத்துக்காக ஏங்குற இந்த உலகத்துல இவங்க கண்ணுக்கே தெரியாத மாதிரி இருக்காங்க. ஆனா உளவியல் என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு செயலும் சும்மா நடக்காது. சமூக வலைத்தளத்துல போட்டோ போடாதவங்க மனசுல என்ன இருக்குன்னு பார்ப்போம் வாங்க. ஒன்று, அந்தரங்கத்துக்கு முக்கியத்துவம். உளவியல் நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, போட்டோ அவ்வளவா போடாதவங்க அவங்க அந்தரங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதாவது மற்றவங்க என்ன பார்க்குறாங்க, அவங்கள பற்றி என்ன நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்க அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. இவங்க சமூக விரோதிகள் இல்லை, இவங்க மனதையும் மன அமைதியையும் பாதுகாக்க நினைக்கிறாங்க. நிறைய பேர் லைக்ஸ் கமெண்ட்ஸ் மூலமாக சந்தோஷம் தேடுறாங்க. ஆனால் இவங்க தன்னை தானே நம்புகிறாங்க. தன்னோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு காட்டுறதுக்காக யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் இவங்களுக்கு இல்லை. இதுவே இவங்க மனசில் எவ்வளவு பாதுகாப்பு உணர்வு இருக்குதுன்னு காட்டுது. 2, சுய விழிப்புணர்வு அதிகம். ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, ஆன்லைன்ல கம்மியாக ஷேர் பண்றவங்களுக்கு தன்னை பத்தி தெளிவான எண்ணம் இருக்கும். அவங்க கொள்கை என்ன, வாழ்க்கையில என்ன இலக்கு இருக்கு, எது முக்கியம்னு நல்லா தெரியும். இதனால அவங்க மற்றவங்க போற வழியில போகவோ இல்லை தங்களை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கவோ மாட்டாங்க. அவங்க சந்தோஷம் மற்றவங்க எப்படி ரியாக்ட் பண்றாங்கன்னு இருக்கிறத பொறுத்து இல்லை, அவங்களுக்குள்ள இருந்தே வருது. ஹாப்பினஸ் கம்ஸ் ஃப்ரம் வித் இங்கொன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான். 3, மனது அளவில் பாதுகாப்பு. போட்டோ போடாம இருக்கிறது தன்னம்பிக்கையோட அறிகுறி. தன்னம்பிக்கை இருந்தா மற்றவங்க பாராட்டணும்னு அவசியம் இல்லை, அவங்க தன்னை நிரூபிக்க செல்ஃபி எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய கவனம் எல்லாம் நிஜ வாழ்க்கையில என்ன பண்ணணும் என்பதில் தான் இருக்கும்னு சைக்காலஜிஸ்ட் சொல்றாங்க. 4, யோசிச்சு பேசுவாங்க ஆனா காட்டிக்க மாட்டாங்க. ஆன்லைன்ல அமைதியா இருக்கிறவங்க எதையுமே உன்னிப்பா கவனிப்பாங்க. பேசுவதற்கு முன்னாடி யோசிப்பாங்க. முக்கியமான விஷயத்தை பத்தி எதுவும் பேச மாட்டாங்க. இதை உள் மதிப்பீடுன்னு சொல்லுவாங்க. தன்னைத்தானே எடை போடுறது, தனக்கு எது சரி தவறுன்னு அவங்களே முடிவு பண்ணுவாங்க. தேவையில்லாத பேச்சுகளை விட உண்மையான உரையாடல்கள் தான் இவங்க விரும்புவாங்க. 5, டிஜிட்டல் மாயை அவங்களுக்கு புரியும். சமூக ஊடகம் உண்மையை எப்படி மாற்றி காட்டுதுன்னு அவங்களுக்கு தெரியும். இதை சோஷியல் கம்பேரிசன் தியரின்னு சொல்றாங்க. அதாவது நம்மளை மற்றவங்களோட ஒப்பிட்டு பார்க்கறது. ஆனா இவங்க அமைதியாக இருந்து மனசை குழப்பாம சந்தோஷமா இருக்கிறாங்க. பெர்ஃபார்மன்ஸ் பண்ணதை விட மன அமைதி தானே முக்கியம் என்று நினைக்கிறாங்க. அதனால யாராவது போட்டோ போடலன்னா அவங்கள கோழைன்னு நினைக்காதீங்க. ஒருவேளை அவங்க ஆன்லைன்ல இருக்கிற நிறைய பேரை விட நல்ல மனநிலையோட தன்னம்பிக்கையோட இருக்கிறாங்க. இவங்களுக்கு அடுத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு முக்கியம் இல்லை, மன அமைதி தான் முக்கியம்.